World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். வணக்கம், வாழ்க நலமுடன், வாழ்க பல்லாண்டு. ஓம் ஸ்ரீ யோக நவசக்தி அம்மன் அருளாசி பீடத்திலிருந்து சிவசக்தி அம்மா. கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போகிற வழியில் அம்மா ப்ரெஸ் காலனியில் இருக்கும் ஆசிரமம். அங்கே கோயில் கீழே ஆசிரமம், தியானம் பண்ணுற இடம், மேலே ஆலயம். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்று 3 சக்திகள் அடங்கின ஒரு இடமா அந்த இடம் அமைஞ்சிருக்கு. அம்மா உத்தரவின் பேரில் அமைஞ்சு அது பிரகாரமே இன்றைக்கி வரையும் வேலைகள் நடந்துகிட்ருக்கு. ஆனந்தமாக போயிட்டுருக்கு வேலை. இன்றைக்கி பார்த்தோம்னா அம்மா கோர்ட்டு கச்சேரின்னுட்டு நாங்கள் 20 வருஷமாக தெரிஞ்சிட்ருக்கோம், 30 வருஷமாக தெரிஞ்சிட்ருக்கோம். வயதானிட்டே இருக்குது, இதுலேருந்து வெற்றி அடையிறதுக்கு வழியே இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேள்விகள் கேட்டிருக்கீங்க. இதுக்குண்டான வழிமுறைகள் என்ன அப்படின்னா, இப்போ காஞ்சிபுரத்தில் பார்த்தோம்னா வழக்கரதீஸ்வரர்னு கோயில் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு உங்கள் வயதுக்கேற்றவாறு விளக்கேற்றிட்டு ஃபுல்லாக அர்ச்சனைக்கு கொடுத்து பூஜை சாமான் 2 தேங்காய் கொடுங்க. எங்கே கொடுத்தாலும் 2 தேங்காய் கொடுங்க. 2 தேங்காயை கொடுத்து பூஜையை பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிறத எழுதி போட்டுட்டு வந்தீங்களன்னா இது மாதிரி தொடர்ந்து போகணும். பக்கத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் தொடர்ந்து போக முடியும். இல்லையா, ஒரு முறை போயிட்டு அங்கேருந்து ஒரு படம் வாங்கிட்டு வீட்டில் வச்சுக்கலாம். வழக்கரதீஸ்வரர் அந்த படத்தை வாங்கிட்டு கிழக்கு முகம் பார்த்த மாதிரி வீட்டில் வச்சுட்டு நம்ம குலதெய்வத்தை, இஷ்ட தெய்வத்தெல்லாம் நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு நம்ம விளக்கேற்ற ஆரம்பிக்கணும். எப்படி விளக்கேற்றுறது, இதுதான் பெரிய கேள்வி இல்லையா? விளக்கு எப்படி ஏற்றணுன்னா, அதாவது 18 18 18 5 18 நம்ம பிரிச்சுக்கணும். ஒவ்வொரு 18க்கும் ஒவ்வொரு எண்ணெயால் நம்ம விளக்கேற்றணும். அது எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெயில் ஆரம்பிக்கணும். தேங்காய் நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்துது இல்லையாப்பா. தேங்காய் எண்ணெய் அமைதியை கொடுக்கும். தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றினா பல குழப்பங்கள் இருக்கிறவங்க கூட தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றிட்டு வரும்போது குடும்பத்தில் ஒரு அமைதியை நிலைநாட்டும். அப்போது இந்த அமைதிக்காக நம்ம முதல் 18 நாள் தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றணும். எப்படி ஏற்றணும் அப்படின்னா, முதல் நாள் ஒரு விளக்கு ஏற்றணும். அதாவது ஒரு அகல் விளக்கு ஏற்றணும். 2வது நாள் 2, 3வது நாள் 3, இப்படி படிப்படியாக ஒன்றா சேர்த்து 18 நாள் வரும். இந்த 18 நாள் நீங்கள் விளக்கேற்றும் போதும் அந்த விளக்குக்கு கீழே ஒரு சீட்டில் இந்த கோர்ட்டு விஷயத்தில் எனக்கு நல்லபடியாக சக்ஸஸ் ஆகிடுச்சு, என் பக்கம் தீர்ப்பு வந்துடுச்சு அப்படின்ற ஒரு சீட்டை உங்களுடைய கோத்திரம், உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசி, உங்களுடைய பேர் எழுதி அதுக்கு கீழே எல்லாமே எங்களது சக்ஸஸ் ஆகிடுச்சின்னுட்டு எழுதி அதை அந்த விளக்குக்கு கீழே வச்சு, விளக்கை எப்பவுமே கீழே தனியாக வைக்கக்கூடாது. கீழே மலர்களோ இல்லை பச்சரிசியோ பரப்பி தான் வைக்கணும். அது கீழே இதையும் வச்சு அந்த இதில் விளக்கேற்றிட்டு வரணும். இப்படி ஒரு 18 நாள் தேங்கெண்ணெயில், 2வது 18 நாள் கடுகெண்ணெயில். இதே மாதிரி அதே விளக்கை திரும்பியும் கழுவிட்டு எடுத்து அதையே பயன்படுத்திக்கலாம். மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு திரும்பி அதே விளக்கை பயன்படுத்திக்கலாம். திரும்பியும் 1லேருந்து ஆரம்பிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 அதே மாதிரி 18 வரையும் போகும். இது கடுகெண்ணெயில். முதல்ல தேங்காய், 2வது கடுகெண்ணெய், 3வது நெய். அதே போல் திரும்பி அதே விளக்கை நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி தீபம். இந்த தீபங்கள் எல்லாமே கிழக்கு முகமாக தீபம் ஏற்றணும். டெய்லி தீபத்துக்கு இனிப்பு பதார்த்தம் நம்ம செஞ்சு வைக்கணும். 1 நெய்வேத்தியமாக வைக்கணும். 1 முதல் நாள் சக்கரை பொங்கல். அதாவது எதில் சக்கரை பொங்கல் செய்யலான்னா, கரும்பு சக்கரை போட்டு கூட செய்யலாம், கோதுமையில் செய்யலாம். ஸோ கோதுமையில் தான் ஆரம்பிக்கணும். 2வது நாள் 3வது நாள் நெய் சொல்லியாச்சு. 4வது 18 நாளைக்கு இழுப்பெண்ணெய் தீபம். அதாவது என்னென்ன சொல்லியிருக்கிறோம், ஃபஸ்ட்டு தேங்காய், 2வது நெய் கடுகெண்ணெய், 3வது நெய், 4வது இழுப்பெண்ணெய். இழுப்பெண்ணெயில் நீங்கள் இதே மாதிரி 18 நாள் திரும்பியும் அதே தீபத்தை எடுத்து நம்ம ஏற்றிட்டு வரணும். ஒவ்வொரு நாளும் நீங்களே அர்ச்சனை பண்ணிக்கணும். எனது நல்லபடியாக
சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. இந்த விளக்கு ஏற்ற முறையை வந்து நம்ம எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். ஆனால் இது கோர்ட்டு கச்சேரிக்கு சீக்கிரமாக நம்மளுக்கு கை கொடுக்கும். திரும்பியும் வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து புங்க எண்ணெயில் ஏற்றணும். புங்க கொழுந்த சீரகத்தோடு அரைச்சி வெறும் வயிற்றில் ஒரு உருண்டை சாப்பிட்டுட்டு வந்தால் பைல்ஸு சரியாயிடும். புங்க மரத்தடியில் யாரெல்லாம் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிறாங்களோ அவங்க புங்க மரத்தடியில் உட்காந்து பேசினா அந்த குடும்பமே ரெண்டாக போயிடும்னு சொல்லுவாங்க. ஆனால் புங்க எண்ணெயில் விளக்கு ஏற்றுனா கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்றது அதில் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த புங்க ஒரு மரத்தினுடைய ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பவர் இருக்குது. அப்போது இந்த மாதிரி நம்ம 518 நாள் அப்படின்ட்டு விளக்கு ஏற்றிட்டு வரணும். இந்த 518 முடிஞ்ச பிறகு 3 நான் வீட்டில் குலதெய்வத்துக்கு ஒரு தீபம் நம்ம வச்சுருப்போம். அது இல்லாமல் 3 தீபம், ஒன்று தேங்காய் எண்ணெயில், இன்னொன்று கடுகெண்ணெயில், இன்னொன்று நெய்யில். இந்த 3 தீபத்தை தொடர்ந்து ஏற்றிட்டு வரணும். இது ஏற்றும் காலங்கள் வரும்போது அம்மா சொன்ன மாதிரி காஞ்சிபுரத்துக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும். போயிட்டு வந்துட்டு இதை நீங்கள் முறையாக அந்த படத்தை வச்சு அது முன்னாடி இதெல்லாம் செய்துட்டு இதை செய்கிற காலங்களில் வஸ்திர தானம் கொடுக்கணும். வஸ்திர தானம் எப்படி கொடுக்கலாம்? நீங்கள் என்ன கிழமையில் கொடுக்குறீங்களோ, நீங்கள் போய் திங்கக்கிழமை ஒரு வஸ்திரம் தானம் கொடுக்குறீங்கன்னா அதிகமாக வெள்ளை கலந்து தான் வஸ்திர தானம் கொடுக்கணும். இல்லை நான் செவ்வாய்க்கிழமை கொடுக்குறேன்னா செவ்வாய்க்கிழமை நீங்கள் மெரூன் கலரோ சிவப்பு கலரோ கலந்து தானம் கொடுக்கணும். புதன்கிழமை கொடுத்தீங்களன்னா பச்சை கலர் கலந்த வஸ்திரத்தை தானமாக கொடுக்கலாம். வியாழக்கிழமை கொடுத்தீங்களன்னா அதாவது வெண்பட்டு ரொம்ப வெள்ளை, நல்ல ஒரு வெள்ளை குருவுடைய ஞானம் இல்லையா, அன்றைக்கி ஒரு குருவை பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் வெள்ளையும் கொடுக்கலாம், மேங்கோ கலர்னு சொல்கிறாங்களே அதுலேயும் கொடுக்கலாம். வெள்ளிக்கிழமையும் அவ்வளோதான், வெள்ளையும் கொடுக்கலாம், நீங்கள் மஞ்சள் கலர்லேயும் கொடுக்கலாம். சனி ஞாயிறில் டார்க் ப்ளூ இல்லை இந்த மாதிரி ப்ளூ கலரில் கொடுக்கலாம். இந்த மாதிரியான வஸ்திரங்களை அந்த கிழமைக்கு ஏற்றவாறு நீங்கள் தானம் கொடுக்கணும். தானம் கொடுக்கறது அடுத்த வேளை இந்த வஸ்திரம் எடுக்க முடியாதுன்றவங்களுக்கு நீங்கள் தானம் கொடுக்கணும். இதை நீங்கள் கொடுத்துட்டு வரும்போது நிச்சயமாக வழக்கில் வந்து நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கு 1000 மடங்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஆனால் ஆத்மார்த்தமாக செய்யணும். இதை செய்யும் காலங்களில் அதிகபட்சம் சைவமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். இதை செய்துட்டு இருக்கக்கூடிய காலங்களில் முருகனுக்கு ஒரு தனியாக 6 தீபம் போட்டுடணும். இழுப்பெண்ணில் எப்படி போடணும்னா 6 தீபமும் ஒரு முகமாக எரியிற மாதிரி போடணும் முருகனுக்கு தீபம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு நீங்கள் விளக்கேற்றிட்டு வந்தீங்களன்னா நிச்சயமாக வழக்குகள்லேருந்து நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கு 1000 மடங்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தவன் தோல்வி அடைஞ்சிருவானா அப்படின்ட்டு நீங்கள் அதிகமாக நினச்சிங்களான்னா இந்த மாதிரி பூஜை செய்கிற காலங்களில் அவங்களுக்கு பவர் அதிகமாக கூடிடும். உங்கள் பூஜையினுடைய பவரெல்லாம் அவங்களுக்கு போயிடும். அப்போ அவங்க வந்து ஜெயிக்க வைக்கிறது நீங்களாகவே போயிடுவீங்க. அதனால் நான் ஜெயிப்பேன்ற ஒரு இது மாத்திரம் நினச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி விளக்கேற்றிட்டு வாங்க. விளக்கேற்றிட்டு வரும்போது அந்த குடும்பத்தில் அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணுறது இருந்தாலோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வில் பவரை குறைக்கும். ட்ரிங்க்ஸ் பண்ணுறது வந்து எப்படின்னா, நம்ம வீட்டில் பூஜை பண்ணுறதுலே 2 விஷயம் இருக்குது. ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க வீட்டில் தொடர்ந்து பூஜை பாருங்கள், பண்ணாத வீட்டில் பாருங்கள். ட்ரிங்க்ஸ் பண்ணுற வீட்டில் நடக்கும், ஆனால் லேட்டாக நடக்கும். பண்ணாத இடத்துல கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கும். இது எல்லா எண்ணெயும் ஒரிஜினலாக இருக்கணும். எண்ணெய்கள் எல்லாம் ஏதோ கடையில் கம்மி ரேட்டுக்கு கிடைக்குது அப்படி இப்படின்ட்டு வாங்கிட்டு வந்து ஏற்றுனீங்களான்னா அது பலிக்காது. நல்ல தூய்மையான எண்ணெயாக இருக்கணும். எல்லாமே செக் எண்ணெய்களாக இருந்தால் ரொம்ப விசேஷமாக இருக்கும். நீங்கள் நினச்சி எதை செயல்படுறீங்களோ அதுவாகவே நீங்கள் மாறி நல்லது நடக்கும். வணக்கம். வாழ்க நலமுடன்.